டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதில் வந்துட்டு நம்ம ஏரியா அண்ட் வால்யூம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 ப்ரிலிம்ஸில் கேட்டது. 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் நீளமும் 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு அறையின் தளத்தை அமைக்க தேவையான சதுர ஓடுகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை என்ன? இதுதான் கொஸ்டின். ஸோ அப்போது வந்து அறையினுடைய நீளம் நம்ம என்ன கொடுக்கப்பட்டுள்ளது என்னென்னா, அறையினுடைய நீளம் 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர், அறையினுடைய அகலம் 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இது மீட்ரு சென்டிமீட்டரும் கலந்துருக்கிறதுனால நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணுறோம். அதாவது ஒரு 100 சென்டிமீட்டர் வந்து 1 மீட்டர். அதனால் வந்துட்டு 15 மீட்டர் = 1500 சென்டிமீட்டர். ஸோ வந்து 1517 சென்டிமீட்டர் அறையின் நீளம். அறையின் அகலம் பார்த்தோன்னா வந்துட்டு 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர். ஸோ அதனால் அது வந்து 902 சென்டிமீட்டர். ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன இருக்குன்னா, அறையினுடைய நீளம் அகலம் இருக்குது. அதுக்குள்ளே வந்துட்டு குட்டி குட்டி சதுர ஓடுகள் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த அறையில் அதுக்கு வந்து அந்த குட்டி குட்டி சதுர ஓடுகளுடைய பக்கம் நமக்கு வேணும். ஸோ இதில் பக்கம் கொடுக்கல. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த நீளம் அகலத்தினுடைய HCF பார்க்கணும். ஸோ 1517க்கும் 902க்கும் HCF பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 41. ஸோ இதுதான் வந்து அந்த சதுரத்தினுடைய பக்க அளவு, அதாவது சதுர ஓடுகளினுடைய பக்கம் 41A. இப்போ வந்து ஒரு அறை, அந்த அறையில் வந்துட்டு எத்தனை சதுர ஓடுகள் பதிக்க முடியுன்றது தான் கேள்வி. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சதுர ஓடுகளினுடைய பரப்பளவு இன்ட்டு சதுர ஓடுகளின் எண்ணிக்கை அறையினுடைய பரப்பளவு. இதுதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ அப்போ வந்து நமக்கு சதுர ஓடுகளின் எண்ணிக்கை தெரியாது, அதனால் அது என்னன்னு வச்சுக்கிறோம். பரப்பளவு அப்படிங்கிறது வந்து எப்பயுமே A². சதுரத்தினுடைய பரப்பளவு A². அதனால் சதுர ஓடுகளின் பக்கம் வந்து 41 அப்படிங்கிறதுனால, பக்க அளவு வந்து 41 அப்படின்றதுனால நான் வந்து 41² போட்டிருக்கேன். =1517 × 902. இந்த பக்கம் அறையினுடைய பரப்பளவு, அதாவது ஒரு செவ்வகத்தினுடைய பரப்பளவு என்ன, L/B, நீளம் × அகலம். ஸோ அதை தான் நான் இங்கே 1517 × 902 போட்டிருக்கேன். ஸோ அப்போ ஒரு அறையில் பதிக்கக்கூடிய சதுர ஓடுகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 41² கீழே கொண்டு போனோம் அப்படின்னா, லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் போகும்போது கீழே வரும். ஸோ 1517 × 902 / 41 × 41. இது நம்ம சால்வ் பண்ணி கொடுக்கும்போது 814 ஆன்சர். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, அதாவது இது உங்களுக்கு நான் டீச் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, இந்த சம் ஓகே அப்படின்னா வந்துட்டு ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு. தேங்க்யூ.